சூப்பராக வீட்டிலையே குழம்பு மிளகாய் பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் ஒரு மாதத்துக்கு தேவையான பொடியை இப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் பொடியை நம்ம என்னென்ன குழம்புக்கு யூஸ் பண்ணலான்னா, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழம்பு பொடி ரெசிபிங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் அதுக்கு லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் குழம்பு மிளகாய் பொடி செஞ்சு காட்டுங்க, சாம்பார் பொடி ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி குழம்பு மிளகாய் பொடியும் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் பொடி செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இந்த குழம்பு மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாம் நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன அளவுன்னு சொல்லிடுறேன். சாம்பார் பொடிக்கும் குழம்பு மிளகாய் பொடிக்கும் பெருசாலாம் ரொம்ப வித்தியாசம் இல்லைங்க. பொருளில் பெருசாக வித்தியாசம் கிடையாது. நம்ம சாம்பார் பொடிக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கோமோ அதே பொருள் தான் இதுக்கும் எடுத்திருக்கோம். ஆனால் என்ன அளவுகள் வேறு மாறுபடும். சாம்பார் பொடிக்கு ஒரு அளவில் எடுப்போம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் எடுப்போம். சேம் டைம் நம்ம குழம்பு மிளகாய் பொடிக்கு வேறு அளவில் எடுப்போம். ரெண்டுக்குமே அளவு மாறும். அது ரொம்ப முக்கியம். இது நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, மல்லி 100 கிராம் எடுத்துருக்குறேங்க, மிளகாய் வத்தல் 100 கிராம் எடுத்துருக்கிறேன், அப்புறம் உளுந்தம்பருப்பு இது 20 கிராமு, கடலப்பருப்பு 20 கிராமு, அப்புறம் துவரம்பருப்பு இதுவும் 20 கிராம், சோம்பு 25 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒரு சிலர் சோம்பு போட மாட்டாங்க. ஆனால் நான் சோம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சோம்பு சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். அதே மாதிரி குழம்பு நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அதனால் நான் எப்போவுமே எது யூஸ் பண்ணாலும் சோம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சோம்பு சேர்க்குறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் சீரகம் சேம் அளவு தான், 25 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிளகு 10 கிராம், வெந்தயம் இதுவும் 10 கிராம். வெந்தயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, கசந்துரும். அதனால் இது 10 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு ஒரு 10 கிராம். இந்த மூணுமே 10 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலைனாலும் எடுத்துக்கலாம், இல்லை காஞ்ச கருவேப்பிலைனாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம 1 by 1 வறுத்துக்கலாங்க. இன்னொரு ஹாப்பி நியூஸுங்க, நான் ஆல்ரெடி ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வர நியூ இயருக்கு 2025க்காக இந்த வீக் ஃபுல்லாகவே நான் ஆஃபர் கொடுத்துருக்குறேன். நம்மக்கிட்ட ராஜேஷ் ஹேர் ஆயில் 200 ml வாங்குறவங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரிங்க. ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது, லோ ஃப்ளேம்லேயும் இல்லை, ஹை ஃப்ளேம்லேயும் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வறுக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். ரொம்ப வறுபட்டுறக்கூடாது, அந்த கலர் மாறக்கூடாது, கருத்துறக்கூடாது, கருகல் ஸ்மெல் வந்துடக்கூடாது. அந்த லைட்டாக வறுக்கிற மனம் மட்டும் வரணும். லைட்டாக அது நம்ம வறுக்கிறோம்ல, இதெல்லாம் லைட்டாக சூடேற அளவுக்கு போதுங்க. ரொம்ப ஹையில் வச்சு வறுத்துறாதீங்க, கருகிரும், அப்புறம் கலர் மாறிடும், அப்புறம் பொடி நல்லா இருக்காது. வறுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு பொடி அவ்வளோ நல்லா வருங்க. மல்லி கலர் மாறலைங்க. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் வறுத்துருக்கிறேன், நல்லா மணம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வறுத்தோன்னா கருகிரும். இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக துவரம்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நான் மூணையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கிறேங்க. நீங்கள் தனித்தனியாக வறுக்கணுன்னாலும் வறுத்துக்கலாம். நான் லேசாக வறுக்கணுன்றதுனால மூணையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தாங்க, கலர் மாறக்கூடாது, கருகிடக்கூடாது. அந்த லைட்டாக அந்த வறுபடுற மனம் வந்தால் போதும். கருகிச்சு கலர் மாறிடுச்சின்னா குழம்பும் கலர் மாறிடும். அதே மாதிரி குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோம், அளவு என்ன அளவில் எடுக்கிறோம், எந்த பக்குவத்தில் வறுக்கிறோம் அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம்.
இப்போ இதுவும் வறுபட்டு வந்துருச்சுங்க. போதும். நல்ல மணம் வருது, கலர் மாறலை, நல்ல மணம் வருது. பருப்பு சூடானா போதும். இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மல்லியோடய சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்துட்டு எல்லாம் தனித்தனியாக வைக்கணும்னு இல்லை, இதுலேயே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்புங்க. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு இது தனித்தனியாகவே வறுத்துக்கலாங்க. இதுவும் அதே மாதிரி தான், லைட்டாக அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஜஸ்ட் 2 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க, ஃப்ளேவர் நல்லா வந்துடும். பாருங்கள், இப்போ சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம இந்த கடலைப்பருப்பு மல்லி எல்லாம் எடுத்து வச்சோம்ல, அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே சீரகம் சேர்த்துக்கலாங்க. பா, எவ்வளோ நல்லா சோம்பு மணம். இந்த மணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டைஜஸ்ட் ஆகும். அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு சோம்பு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது இல்லாமல் சோம்பு சேர்த்துக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் சோம்பு இல்லாமல் செய்யவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர். இப்போ இதுவும் சீரகமும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப எதையும் ரொம்ப வறுத்துறாதீங்க, போதும், அவ்வளோதான். இதுவும் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச மிளகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் கடுகு, இது மூணையும் ஒன்றா வறுத்துக்கலாங்க. இதுவும் லைட்டாக வறுத்தா போதும். வெந்தயம் எல்லாம் சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். அதே மாதிரி கடுகு சீக்கிரம் வறுபட்டுரும். மிளகு லைட்டாக வறுபட்டால் போதுங்க. அந்த மிளகு வெந்தயம் எல்லாம் ரொம்ப வறுபட்டுருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கசப்புத்தன்மை வந்துடும். உங்களுக்கு வெந்தயம் 10 கிராம் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 5 கிராம் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் வெந்தயம் 10 கிராம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. போதுங்க. இப்போ இதையும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒன்று அப்போவே சொல்லாமல் விட்டுட்டேன். அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. 20 கிராம் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம், இட்லி அரிசி எடுத்துக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க. அரிசி கொஞ்சம் நல்லாவே வறுபட்டு வரலாம். அரிசியும் ஓரளவுக்கு வறுபட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக ரொம்பவும் பொரிஞ்சிடக்கூடாது, சும்மா இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதையும் எடுத்து நம்ம இதில் மாற்றிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கல, இதுவும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா மொறு மொறுன்னு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மொறு மொறுன்னு வரணும், கருகிடக்கூடாது. போதுங்க, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம இலையை தொட்டு பார்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வரணும். இப்போ சூடாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் நம்ம தொடும்போது அந்த தொட்டு பார்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வருங்க. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வத்தல் வறுத்துக்கலாங்க. இப்போ வத்தல் வறுக்கும் போது இது வத்தல் வந்து காம்புக்கு இல்லாமல், இந்த காம்பை எடுக்காமல் போட்டிருக்கேங்க, அது நல்லா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஒரு ஐடியா எனக்கு, வத்தல் வறுக்கும்போது கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதில் நான் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு சேர்த்தா அந்த கமரல் வராது. நான் வந்து போன வீடியோவில் கல்லுப்பு சேர்க்காம லாஸ்ட்டாக இதை வறுத்துக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே வறுத்துட்டா கமரல் வரும், அந்த காரல் வாசம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஒரு ஐடியா இது. அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி கல்லுப்பு போட்டிருக்கிறேன். ஸோ கமரல் வரல. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள், நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
இதையும் அதே மாதிரி தாங்க லைட்டாக வறுக்கணும். நல்லா சூடேறணும், மொறு மொறுன்னு வறுத்துக்கிடணும், கருகிடக்கூடாது. வெயில் நேரமாக இருந்தால் வெயிலில் 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்தாலே போதும், நம்ம வறுக்க தேவையில்லை. இது மழை நேரம் குளிர் நேரன்றதுனால நம்ம வறுக்கத்தான் செய்யணும், காய வைக்க முடியாது. இதையும் அதே மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கலர் மாறக்கூடாது. இந்த மிளகாய் ஏற்கனவே நான் வாங்கும்போதே இந்த கலர் இப்படி தாங்க இருந்தது. போதும், இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது இதுவும் போதும். இதுவும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா எவ்வளோ அழகாக முறுமுறுன்னு வருது. இந்த மாதிரி இருக்கணுங்க. இன்னும் சூடாக இருக்குது, இது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாம் நான் வந்து 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுற பொடி தாங்க. இது வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைக்கல, நான் வீட்டிலே மிக்சிலே அரைக்க போகிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் 1 மாதத்துக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் மொத்தமாக அரைக்கணுன்னாலும் நான் அது இன்னொரு தடவை நான் மொத்தமாக அரைக்கிறதுக்கு எந்த அளவில் அரைக்கணும்னு சொல்லி நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேங்க. இப்போ இது வந்து 1 மாதத்துக்கான பொடி மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஆற விட்டுட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாலும் சரி, இல்லை மொத்தமாக போட்டாலும் சரி, ஏன்னா இது கொஞ்சமாக தான் இருக்குது, ஒரே தடவையில் அரைச்சிடலாம். முதல்ல இவ்வளோ அரைச்சிட்றேன், அதுக்கப்புறம் இது தனியாக அரைச்சிக்கிறேன். இதை இப்போ அரைச்சிட்டு வரேங்க. இது பாதி அரைச்சிட்டு வந்திருக்கேன், இன்னும் ஃபுல்லாக அரைக்கலை. இப்போ இதையும் சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரே இதாக போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வரேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேங்க. இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நைஸ் பவுடராக தான் இருக்குது. நமக்கு இதை விட இன்னும் நைஸாக வேணும்னா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. சலிக்கிறது வந்து உடனே அப்பா நல்ல மனம். சலிக்கிறது வந்து உடனே சலிக்கக்கூடாதுங்க. நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சூடு நம்ம அரைச்சோம்ல, மிக்ஸி சூடு அப்படியே இருக்குது. அதனால் இதை நல்லா தட்டிட்டு ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சலிச்சோன்னா நல்ல பவுடராக வரும். அவ்வளோ மணமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது மணம். உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் நல்லா சிகப்பு கலர் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். அந்த இது காஷ்மீரி மிளகாய் அது சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா கலராக வரும், நல்லா ரெட் கலரில் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டுங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சிங்க. இதை நம்ம சலிச்சிக்கிடலாம். சலிச்சிக்கிட்டால் அந்த திரையாக இருக்கிறதெல்லாம் நம்ம மறுபடியும் 2ஆவதாக ஒரு தடவை அரைச்சா அது நல்லா நைஸ் பவுடராக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்களா எவ்வளோ நைஸ் பவுடராக வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சலிச்சுக்கலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ திரையாக இருக்குது. இதை நம்ம 2ஆவதாக இன்னொரு தடவை அரைச்சிக்கலாங்க.
அரைக்கும் போது இது நல்லா பவுடராக வந்துடும். இப்போ இதையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக அதை அரைச்சிட்டு அதையும் நம்ம சலிச்சாச்சுங்க. அவ்வளோதான். இது நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் சலிச்சு எடுத்ததில் ஃபைனலாக இவ்வளோ தாங்க மிச்சம் இருக்குது. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை காய் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வளவள கொலக்கொலான்னு இருக்கலாம். வெண்டைக்காய், கோவக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம பொரிக்கும் போது இந்த பொடியை நம்ம தூவி விடலாம். கூடவே கடலைப்பருப்பு வறுத்து அதையும் அரைச்சி அது இது கூட தூவி விட்டிங்கன்னா அந்த வளவளப்பு குழப்பு இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக வீட்டிலையே குழம்பு மிளகாய் பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் ஒரு மாதத்துக்கு தேவையான பொடியை இப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் பொடியை நம்ம என்னென்ன குழம்புக்கு யூஸ் பண்ணலான்னா புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு நம்ம சிக்கன் குழம்புக்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டாலும் சிக்கன் குழம்பும் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டாலே போதும். ஏன்னா மல்லி 100 கிராம் எடுத்துருக்கோம், அதே அளவுக்கு தான் மிளகாயும் 100 கிராம் எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது காரம் உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது கொஞ்சம் போட்டாலே போதும், நிறைய போட தேவையில்லை. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா பக்கமும் ஒரே கலரில் வந்துருச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி வைக்கும்போது இது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். வண்டு எதுவுமே வராது. அதே மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா, டப்பாவும் ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி பட்டாலும் அப்புறம் வண்டு வைக்க ஆரம்பிச்சிரும். அது பார்த்துக்கோங்க, ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு. இந்த பொடி வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வருங்க. இதை நம்ம சாம்பாருக்கு கூட யூஸ் பண்ணலாம். சாம்பாருக்கு யூஸ் பண்ணும்போது சாம்பார் பொடி எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவு போடாமல் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா இது காரம் அதிகமாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட காரக்குழம்பு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க. பாய்.